ஹாய், எல்லாரும் வந்துட்டிங்களா? இன்னைக்கு டிஎன்பிசியில் பொது தமிழ் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 50 வினாக்களை நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். இது மொத்தமாக 5 பார்ட் இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு டாபிக் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சந்தி மற்றும் புணர்ச்சி விதிகள் பார்க்கலாமா? நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் ஒன்றுபட சேர்வது எவ்வாறு அழைக்கப்படும்? ஸோ இது எப்படி சொல்லுவாங்க? புணர்ச்சி. ஓகேவா? ஸோ அடுத்தது போயிடலாமா? அடுத்து, நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது எந்த மாறுபாடும் அடையாமல் இயல்பாக இருப்பது எது? ஸோ அப்படி பார்த்தா இயல்பு புணர்ச்சி. ஸோ அதுக்கப்புறம் புணர்ச்சியில் ஏற்படும் மாறுபாடு இலக்கணத்தில் எவ்வாறு அழைக்கப்படும்? விகாரம். அதுக்கப்புறம் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அதுக்கப்புறம் பல் பிளஸ் பொடி பற்பொடி, இதில் பயின்று வந்துள்ள விகாரம் எது? திரிதல் விகாரம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மரம் பிளஸ் வேர் மரவேர், இதில் இம் என்னும் எழுத்து மறைந்து புணர்வது எந்த வகை விகாரம்? கெடுதல் விகாரம். பந்தல் பிளஸ் கால் என்பதன் சரியான புணர்ச்சி வடிவம் இது? பந்தற்கால். விடியற்காலை என்பதற்கு பதிலாக விடியற்காலை என எழுதுவது என்ன? இது கரெக்டா தப்பா? இல்ல, தப்பு. தவறு. தமிழிலுள்ள உடன்படுமை எழுத்துக்கள் யாவை? தமிழில் உள்ள உடன்படுமை எழுத்துக்கள் யாவை? இ, இவ். நிலைமொழி ஈற்றில் இ, ஈ, ஐ ஆகிய ஒலிகள் இருந்தால் தோன்றும் உடன்படுமை எது? யகரம், ஈ வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நிலைமொழி ஈற்றில் ஆ, ஆ, உ, உ, ஓ ஆகிய ஒலிகள் இருந்தால் தோன்றும் உடன்படுமை எது? இவ். தே பிளஸ் ஆரம் தேவாரம், இதில் பயின்று வந்துள்ள உடன்படுமை எது? வகர உடன்படுமை. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பஞ்சு, வண்டு ஆகிய சொற்கள் எந்த வகை குற்றியலுகரத்தை சேர்ந்தவை? மென்தொடர் குற்றியலுகரம். பாக்கு, தச்சு ஆகிய சொற்கள் எந்த வகை குற்றியலுகரத்தை சேர்ந்தவை? வன்தொடர். ஓகேவா? தனி குரலை அடுத்து வரும் முகரம் எது? முற்றியலுகரம். ஆ, இ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின் கசட தபர வந்தால் என்ன நிகழும்? வல்லினம் மிகும். எந்த பிளஸ் திசை என்பதை சேர்த்தெழுதுக. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? எந்த திசை. ஆ பிளஸ் பக்கம் என்பதை சேர்த்தெழுதுக. ஆ பக்கம். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வலிமை மிகுமா? மிகும். அடுத்து அடைமொழியால் குறிப்பிட வரும் சான்றோர்கள் பார்த்தலாமா? ஓகே. குருமுனி என்று அழைக்கப்படுபவர் அகஸ்தியர். திராவிட சிசு என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? திருஞான சம்பந்தர். தாண்டகவேந்தர் மற்றும் வாகீசர் என்று அழைக்கப்படுபவர் அப்பர். அழுத அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுபவர் மாணிக்கவாசகர். தெய்வப்புலவர் மற்றும் நாயனார் என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். தமிழ் வியாசர் என அழைக்கப்படுபவர் நம்பியாண்டார் நம்பி. கல்வியில் பெரியவர் என்று அழைக்கப்படுபவர் கம்பர். தண்டமில் ஆசான் நன்னூர் புலவர் எனப்படுபவர் சீத்தலை சாத்தனார். புரட்சி கவிஞர் மற்றும் பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். சித்துக்கு தந்தை பாட்டுக்கு ஒரு புலவன் எனப்படுபவர் யார்?
பாரதியார். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவே சுவாமிநாதையர். சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? ராபி சேதுபிள்ளை. மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் தேவனைய பாவாணர். சிலம்பு செல்வர் யார்? மாபோ சிவஞானம். பகுத்தறிவு பகலவர் வெண்தாடி வேந்தர் என அழைக்கப்படுபவர் ஈவேரா பெரியார். ஓகேவா? கர்ம வீரர், கல்வி கண் திறந்தவர். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், காமராஜர். சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் மாப்பாசான் யார்? ஜெயகாந்தன். அதுக்கப்புறம் இலக்கியம் பார்க்கலாம். ஓங்கு என்று அடைமொழியால் குறிக்கப்படும் எட்டுத்தொகை நூல். ஓங்குன்னு எதை சொல்லுவாங்க? பரிபாடல். பதிற்றுப்பத்து எந்த நாட்டு மன்னர்களை பற்றி பாடியது? பதிற்றுப்பத்து சேரர்கள். பதிற்றுப்பத்தில் தற்போது கிடைக்காத பத்துக்கள் எவை? 1 மற்றும் 10. ஓகேவா? பரிபாடல் நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? 70 பாடல்கள். 96 வகை சிற்றிலக்கியங்களை தனது சதுரகராதியில் குறிப்பிட்டவர் யார்? வீரமாமுனிவர். சிறுபஞ்ச மூலம் எனும் நூலின் ஆசிரியர் காரியாசான். இனியவை 40 நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ மொத்தம் 41. இது கடவுள் வாழ்த்தை சேர்த்து. ஓகேவா? அதுக்கப்புறம் நாடகமும் சொற்பொருளும் பார்க்கலாம். மனோன்மணியம் நாடக நூல் எந்த ஆங்கில நூலின் தழுவல்? த சீக்ரெட் வே. ஸோ அதை எழுதினது யாருன்னா லிட்டன் பிரபு. சகுந்தலா நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? மறைமலையடிகளார். தமிழ் நாடக தந்தை என அழைக்கப்படுபவர் பம்மல் சம்பந்தனார். மயரி என்னும் சொல்லின் பொருள் மயக்கம். சலவர் என்பதன் பொருள் சலவர்னா வஞ்சிகர். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் மொத்தம் 50 கொஷின்ஸ் தமிழ்லேருந்து பார்த்தோம். ஸோ இது எல்லாமே பிடிஎஃபாக நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த மாதிரி 20 கொஷின் 50 கொஷின் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். நீங்கள் அப்பப்போ பார்த்து இது ஒரு சின்ன 10 நிமிஷம் தான், ஒரு சின்ன ரிவைஷிங் செஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உட்காந்து கம்ப்ளீட்டாக படித்து ரிவைஸ் பண்ண தேவையில்ல. ஒரு கொஷின் பார்த்தா இதுக்கு அதுப்பா அதுக்கு இதுப்பா அப்படி சொல்லி ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.